இந்த வீடியோவில் பிரதர் பிரிண்டரோட ஒரு 2 எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த எரர் எதனால் வருது, அதுக்கான சொல்யூஷன், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் சேல்ஸ் சர்வீஸ் அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, இப்படி ஐடியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. அதர் டிஸ்ட்ரிக்ட் பிரிண்டர் வந்து கொரியர் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு 1 day இல்லை மேக்ஸிமம் 2 days அதுக்குள்ளே வந்து பிரிண்டர் வந்து டெலிவரி ஆகிடும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பிரதர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இந்த மாடல் தான் இல்லை, நான் வீடியோவில் காட்டுற மாடல் வந்து 2520 இந்த மாடல் தான் இல்லை, நிறைய மாடலில் இதே சேம் எரர் தான் வரும் உங்களுக்கு. ரீப்ளேஸ் ட்ரம் எரர்னு வரும், ரீப்ளேஸ் டோனர் எரர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எரருக்கான சொல்யூஷன் ஃபஸ்ட்டு, இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வருதுன்னு பார்த்துருவோம். இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸு தான். இதை நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டெக்னீஷியன் வந்து தான் பண்ணோம் அப்படின்னாலும் டெக்னீஷியனும் உங்களுக்கு இதை வந்து பண்ணி தருவாங்க. டெக்னீஷியன் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், இந்த எரர் வந்து நம்மளே சால்வ் பண்ணி தருவோம். இல்லை வேறு எதனா பிரிண்டர் சர்வீஸ் பண்ணணும், இல்லை சேல்ஸ் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீப்ளேஸ் டோனரில் இருந்தே போவோம். இந்த எரர் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக பிரிண்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த எரரை ஃபேஸ் பண்ணுவீங்க. இல்லை ஆல்ரெடி பிரதர் பிரிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த எரரை வந்து கண்டிப்பாக 1 time நீங்கள் இந்த எரரை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த எரர் எதனால் வருது? ரீப்ளேஸ் டோனர். இந்த எரர் ஃபஸ்ட்டு, புதுசாக பிரிண்டர் வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, பிரதர் பிரிண்டர் வந்து புதுசாக வாங்கியிருக்கிறீங்க, பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் மாதம் கழித்து உங்களுக்கு இந்த எரர் வருது. இந்த எரர் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து டோனர் பவுட்ரு வந்து லோ ஆகிடுச்சு. பிரதர் பிரிண்டரை பொறுத்தவரைக்கும் 2600 பேஜஸ் கொடுக்குறாங்க. அது 1500, 2000, 2500 அது பேஜஸை பொறுத்து, பிரிண்ட்டு பண்ணுற லெட்டர்ஸை பொறுத்து ஒரு சிலருக்கு பவுட்ரு வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் பவுட்ரு லோ ஆகுது அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எரர் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டோனர் ஃபில் பண்ணணும், பவுட்ரு வந்து அதுக்கு ஃபில் பண்ணணும். புது பிரிண்டரில் ஆல்ரெடி வச்சுருக்கணும், சரி பவுட்ரை ஃபில் பண்ணுறேங்க. நான் பவுட்ரை ஃபில் பண்ணிட்டேன், ஃபில் பண்ணியும் எனக்கு இதே எரர் தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரம் யூனிட், நம்மளுக்கு கேட்ரேஜ் அது தான். ஈஸியாகவே நீங்களே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள் நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் கவர் இருக்கும், ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரம் யூனிட் வரும். ட்ரம் யூனிட்டை வெளியே நீங்கள் ட்ராக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கேட்ரேஜ் எடுத்துடலாம். கேட்ரேஜ் மட்டும் எடுத்து போய் நீங்கள் ரீஃபில் பண்ணாலும் சரி, இல்லை ட்ரம் யூனிட்டோடு கொடுத்து ரீஃபில் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ டோனர்னு வரும், ரீப்ளேஸ் டோனர்னு வரும். உங்கள்கிட்ட பவுட்ரு வந்து ரொம்ப அதில் இருந்த பவுட்ரு எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த எரர் வரும். ஓகே, நான் பவுட்ரு வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். பவுட்ரு எனக்கு லோன் வந்தது, லோ டோனர்னு வந்தது, ரீப்ளேஸ் டோனர்னு வந்தது. நான் பவுட்ரு வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். எனக்கு பவுட்ரு ரீஃபில் பண்ணியும் இந்த எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுமாதிரி கேட்ரேஜ், இது ஃபுல் யூனிட் வந்து கேட்ரேஜ் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த ரீப்ளேஸ் டோனர்ன்ற இந்த எரர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ கேட்ரேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 times அதோட லைஃப்பை பொறுத்து. ஒரு சிலது 5 times ரீஃபில் வரைக்கும் வரும், ஒரு சிலது 3 times ரீஃபில் வரைக்கும் வரும், ஒரு சிலது 2 times ரீஃபில்லோட முடிஞ்சிடும். ஓகே, இது வந்து இந்த ஸ்டெப்ஸ் எப்போனா, எனக்கு நான் பவுட்ரும் ரீஃபில் பண்ணிட்டேன், என்னோடய கேட்ரேஜும் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் இந்த எரர் வருது, ரீப்ளேஸ் டோனர்ன்ற எரர் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கவர் வந்து க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ பவுட்ரு ரீஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம், கேட்ரேஜும் நல்லா தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்டின்னு, ஸோ கவர் க்ளோஸ் பண்ணோன்னே இப்படி தான் வரும், ப்ளீஸ் வெயிட்டின்னு வரும். ப்ளீஸ் வெயிட்டின்னு வந்து இப்போ நம்ம நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு எரர் இருக்கிறவங்களே இப்படி வராது. என்ன வரும்னா, நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் ரீப்ளேஸ் டோனர் தான் வரும். ரீப்ளேஸ் டோனர் இல்லை டோனர்லோ அந்தமாரி எரர் தான் வரும். ஆனால் பவுடரும் நீங்கள் ரீஃபில் பண்ணிட்டீங்க, கேட்ரேஜும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் இது வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாலும் சரி, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட்டு கவரை வந்து ஓப்பன் பண்ணணும். ஃப்ரண்ட்டு கவரை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஹோல்டு பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன், அப் பட்டனு டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டாக அக்செப்ட்னு வரும். அதை தான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் சொல்லிக்கிறாங்க? ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் கவரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஞாபகம் எடுத்திங்கனாலே ஃப்ரண்ட் கவர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ரீப்ளேஸ் ட்ரம்னு வரணும், அது வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்றாங்க. ஓகேங்களா? இப்போது ஓகே பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓகே பட்டன் இருக்குது, அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும்.
விரலை வந்து எடுத்துடக்கூடாது, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கவரேஜ் ஓப்பன் வருது. அது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ட்ரம்னு வரும். வந்துருச்சு பாருங்கள், ரீப்ளேஸ் ட்ரம்னு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அப் பட்டனை வந்து இதில் ஸோ 2 மெத்தட் இருக்குது. நம்ம இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் டோனர். ஸோ ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வந்த உடனே ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நீங்கள் அப்பு டவுனு எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணதால ஸ்டார்ட் பட்டன் இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ்லேயே ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக பண்ணலை. இது அடுத்தடுத்த ஸ்டெப்பு உடனே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கேப் விட்டதுனால பார்த்திங்கன்னா திருப்பி கவரேஜ் ஓப்பன் வந்துருச்சு. ஸோ திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தே ஒவ்வொன்றா பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் இந்த ஸ்டெப்பை வந்து முடிக்க முடியும். அதனால் இல்லைனா என்னென்னா திரும்ப முதலேருந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃப்ரண்ட் கவர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வரும். அதில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப் பட்டன், அப்புறம் டவுன் பட்டன், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கவரை க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் வாங்க. கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கவரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வரணும் நமக்கு. அது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டக்குன்னு உடனே அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். 0 1. அப்புறம் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0 0 மாறிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன். ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அக்செப்ட்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஸ்டெப்ஸ். லாஸ்ட்டாக இந்த அக்செப்டடுன்னு உங்களுக்கு வரணும். அக்செப்டடுன்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரீப்ளேஸ் டோனர் எரர் வந்து சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ்லேயும் அதே தான் இருக்கும். இதை வீடியோவை பாஸ் பண்ணி கூட பாருங்கள், பொறுமையாக கூட பாருங்கள். ஸ்டெப்ஸு இது தான். ஃப்ரண்ட் கவர் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வரும். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க, அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க, டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க, லாஸ்ட்டாக ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட்னு முடிஞ்சிடும். ஓகே, ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. இப்போ ப்ளீஸ் வெயிட்னு வந்துட்டு நார்மல் மோடுக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ் டோனர் என்ற எரர் வராது. டோனரை வந்து ரீசெட் பண்ணி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது எப்போது உங்களுக்கு நீங்கள் பவுடரும் ஃபில் பண்ணியிருக்கணும், கேட்ரேஜும் நல்லா இருக்கிற பட்சத்தில் தான். அது ரெண்டுமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த எரர் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இல்லை எனக்கு பவுட்ரு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற சமயத்தில் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் டோனர் லோன்றது போகிறோம், இல்லை ரீப்ளேஸு டோனர்ன்றது போய்டும். திரும்ப அந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் கேட்ரேஜ் ரீஃபில் பண்ணவே இல்லை கேட்ரேஜ் எரர் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வரும். இந்த எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீப்ளேஸ் ட்ரம்மு எதனால் வருதுன்னா உங்களுக்கு இந்த கேட்ரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மு இருக்கும். அந்த க்ரீன் கலராக தருது பாருங்கள், அதுதான் வந்து ட்ரம்மு. ஸோ புது உங்களுக்கு பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் ரெக்கமெண்ட் பண்ணுறது 12,000 பேஜஸ், ஒரு 12,000 பேஜஸ் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக 12,000 பேஜஸ் எடுத்துகிட்டோடனே இதை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்மு நல்லா இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை ட்ரம்மு ப்ராப்ளமாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரீஃபில் பண்ணி தான் அந்த ட்ரம்மை வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் ட்ரம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ரம்மு சேஞ்ச் பண்ணியும் இந்த எரர் வருது, இல்லை ட்ரம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படி இருந்தும் இந்த எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் இப்போ சேம் அதே மாதிரி ஸ்டெப்பு பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. அதை விட இது ஸ்டெப்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து ஒரு 4-5 ஸ்டெப்பு போச்சுல்ல, இதில் கிட்டத்தட்ட 2 ஸ்டெப்பு தான் சொல்லலாம். இப்போ அந்த ஸ்டெப்பு தான் பார்க்க போகிறோம். ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரம்மு நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? ட்ரம்மு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அதுக்கு இருக்கிற மாதிரி தான் இதுக்கும். ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ணிங்க. ஃப்ரண்ட் கவர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஒரு 10 செகண்ட்ஸ்னால் ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வந்தோடனே நீங்கள் வரல எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஓகே பட்டன் மேலே வரல வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு நம்மளுக்கு வரணும். ரீப்ளேஸ் பண்ண ட்ரம்முன்னு வந்தோடனே மேலே அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்ன்னு கேட்குதா, அந்த எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு நம்பரில் 1 2 3 இருக்கும், அதனால் நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணலாம். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு அந்த மேலே அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அக்செப்ட்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸ்டெப்பே அவ்வளோதான். ஓகேங்களா? ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ணுவீங்க, ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுவீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் ட்ரம்முன்னு வரும். மேலே ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அக்செப்டட்னு வந்துடும். அந்த அக்செப்டட்னு வந்ததுன்னா முடிஞ்சிச்சு. ட்ரம்மை வந்து ரீசெட் பண்ணி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்னே சொல்லலாம். ஒரு டோனர் ரீசெட் பண்ணுறதும் சரி, இல்லை ட்ரம் ரீசெட் பண்ணுறதும் சரி, ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். கொஞ்சம் இதெல்லாம் பண்ண ஃபஸ்ட் டைம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அப்புறம் பண்ண உங்களுக்கே பழகிடும். இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்தில் நீங்களே பண்ணலாம். இல்லை அப்படின்னா டெக்னீஷியனை கால் பண்ணலாம், அவங்க வந்து இதை பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை இது பண்ணியும் எனக்கு எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டெக்னீஷியனை தான் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒன்று ட்ரம் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கேட்ரேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம்.
ஆனால் இந்த எரருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ரீப்ளேஸ் ட்ரம்னா ட்ரம் எரர் வரும், ட்ரம்மை ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீப்ளேஸ் கேட்ரேஜ்னா கேட்ரேஜ் ப்ராப்ளம் வரும், கேட்ரேஜை ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த பிரதரில் நிறைய மாடலுக்கு இதே ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? நிறைய மாடல் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே உள்ள மாடலுக்கு, இதில் டிஸ்பிளே இருக்குல்ல, இதேமாதிரி டிஸ்பிளே உள்ள நிறைய மாடலுக்கு இதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.